शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिकाकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुकृण्यकरणे। ஆச்சாரியால் எழுதினதான பஜகோவிந்தம் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல 8 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இப்போ இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகமும் பார்த்துட்டோம். அதை ஒரு தடவை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். 9வது ஸ்லோகம் சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோஹத்வம் நிர்மோஹத்வே நிश्चलतत्वम् निश्चलतत्वे जीवन्मुक्तिः। सत्संगत्वे சத்சங்கம் சாதுக்கள் சங்கம், யோகிகள் நல்லவர்கள் சங்கம், இதோட சேர்ந்தா நிசங்கத்துவம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த பொருள்களோட இருக்கக்கூடிய சங்கமானது குறைந்து விடும். அதுதான் நிசங்கம், பற்றற்ற தன்மையானது உண்டாகும். ஏன் சார் பற்றற்ற தன்மை உண்டாகணும் நமக்கு அப்படின்னா, வைராக்கியம் இருந்தாதான் மூளையானது நன்கு வேலை செய்யும், விவேக சக்தியானது நமக்கு ஏற்படும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவம் அப்படின்னா சரியா டிசிஷன் எடுக்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும். மோகம் என்றால் எது நல்லதோ அதை கெட்டதுன்னு நினைக்க, எது கெட்டதோ அதை போய் நல்லதுன்னு நினைக்கக்கூடியதான ஒரு எண்ணம். இது போகணும். இது போனாதான் விவேகம் வரும். வைராக்கியமும் விவேகமும் ரொம்ப முக்கியம் வேதாந்தத்துக்கு. அப்படி நிர்மோகத்துவம் வந்து விட்டதே ஆனால், நிர்மோகத்துவே நிശ്ചல தத்துவம், சலனமில்லாத சஞ்சலமில்லாத ஒரு ஞான நிலை இல்லையா. வேதாந்தத்துல ஒரு ஈடுபாடு நமக்கு வந்து சேரும். எது தேவையோ அது அதுதான், அதுக்காக தான் நமக்கு இன்டலெக்டும் மைண்டும் கொடுக்கப்பட்டது அப்படின்றத புரிந்து கொண்டு அதுல வேதாந்தத்துல ஒரு நிശ്ചலமான எண்ணம் வரும். ஞானத்துலதான் தாற்பயம் இருக்கு, ஆத்ம ஞானம் தான் ஆவசியகம் அப்படின்னு. இப்படி அந்த நிശ്ചல தத்துவம் வந்துருத்தே ஆனால், சஞ்சலம் இல்லாத அந்த ஞான நிஷ்டை வந்துருத்தே ஆனால் ஜீவன் முக்தி இல்லையா. அதுதான் உயிருள்ள போதே விடுதலை, ஜீவன் முக்தியானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். மோட்சம்னு இதைத்தான் சொல்றோம். இதைத்தான் ஜனனம் மரணத்தை தாண்டிதனான ஒரு சொரூபம், அமிர்தமான ஒரு சொரூபத்தை அடையலாம். அதுக்கு முதல் படி என்ன? சத்சங்கம், அதுக்கப்புறம் நிசங்கம், அதுக்கப்புறம் நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவத்துக்கு பிறகு நிശ്ചலமான தத்துவம், தத்துவ நிச்சயம் ஏற்படும். தத்துவ நிச்சயம் ஏற்பட்டதே ஆனால் ஞானமானது மோட்சமானது ஏற்படும். இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு அழகா சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். வயசி கதே கஹ் காம விகாரஹ சுஷ்கே நீரே கக்காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ் பரிவாரஹ ஞாதே தத்வே கஸ் சம்சாரஹ. வயசி கதே கஹ் காம விகாரஹ, காம விகாரங்கள், மோகம் இல்லையா, எல்லாம் 30 நாள் தான் இருக்கும். எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த காலத்துல ஆதுனிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை இல்லையா. எதையோ மேல ஆசைப்படுகிறார்கள்,
அதுதான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வந்ததுன்னா தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய அசட்டுத்தனம் பண்ணோம் அப்படின்றது இல்லையா? அதனால வயசுன்றது தான் மெச்சூரிட்டி. அந்த வயசு போயிடுதுன்னு வச்சுங்க, என்ன உலகம் இது? நீங்க இன்னைக்கு இந்த ஆட்டம்லாம் ஆடுகிறீர்கள். வயசி கத்தே, ஒரு வயசு வந்த பிறகு, ஒரு முதுமை என்பது வந்த பிறகு, காம விகாரஹா, காம விகாரங்கள்லாம் எங்க சார் போச்சு இப்போ? என்ன அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை சினிமாவை பார்த்தீங்க, ஆக்ட்ரஸை பார்த்தீங்க, அவளை பார்த்தா இவாளை பார்த்தா, கல்யாணம் ஆச்சு, புது பொண்ணு கொண்டாச்சு, மேல மோகங்கள், இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் போய் இப்ப என்னாச்சு? வயசு வந்த பிறகு காமமோ அப்படி ஆசை இருந்தா கூட விகாரம் இருக்காது. காம விகாரஹா இல்லையா? வயசி கத்தே காம விகாரஹா. காம விகாரஹா எங்க சார் வரும்? இல்லையோ? அது எப்படின்னாரு, சுஷ்கே நீரே கக்காசாரஹா. காசாரம் அப்படின்னாக்க ஜலம் இல்லையா? ஏரியில தண்ணி எல்லாம் போயிடுது இல்லையா? வெயில் காலத்துல மே மாசம் ஜூன் மாசத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஏரியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வச்சு இப்ப அந்த இடத்துல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம் இல்லையா? ஸ்டம்பை நட்டு கிரிக்கெட் ஆடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு பேர் ஏரின்னு பேரா? ஏரின்னா என்ன, போய் குளிக்க வேண்டாமா? அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வர வேண்டாமா மடியா? அதுக்கெல்லாம் சிவபூஜைக்கு தண்ணி எடுத்துன்னு வரணும். அதெல்லாம் இருக்கா? இப்ப இல்ல. அப்ப என்ன? இட் இஸ் ஒன்லி அ மியர் கிரவுண்டு. சுஷ்கே நீரே கக்கா. அதுக்கு ஏரின்ற பேர் போயிடுது, அது கிரவுண்டு தான். அதே மாதிரி வயசு போயிடுதுன்னா காம விகாரங்கள்லாம் போயிடுறது இல்லையா? நீரானது சுஷ்கம் அப்படின்னாக்க வற்றி போச்சுன்னாக்க, வத்தி போச்சுன்னா என்ன? சுஷ்கே நீரே, நீரானது இல்லையா? நீர்னா தமிழ்லயும் நீர் தான், ஜலம். சுஷ்கே நீரே, வத்தி போன அந்த ஜலமானது ஆயிடுச்சுன்னாக்க கக்காசாரஹா இல்லையா? அந்த நீர்ல ஏரின்ற பெயரே இல்லையே இல்லையா? அப்படி ஆயிடும். க்ஷீணே வித்தே கஃபரிவாரஹா. உங்க கையில பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களை வந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ரிட்டையர் ஆகி உங்க கையில இருக்கிற பணங்கள்லாம் அது கொஞ்ச நாள் செலவழிப்பீங்க. அது வரைக்கும் எல்லாரும் வருவாங்க கூட. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க. வாசல்ல திண்ணையில உட்காந்து நீங்க யாரோட பேசலாம்னு உட்கார்ந்துருக்கணும். இதுதான் வாழ்க்கை இல்லையா? அதனால க்ஷீணே வித்தே, உங்க கையில இருக்கக்கூடிய வித்தம், வெல்த் ஆனது க்ஷீணமாகி விட்டதே. ஆனால் எல்லாம் கரைஞ்சு போச்சு சார். உங்க கையில பணம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. யார் சார் உங்களை பார்க்க வருவான்? கஃப் பரிவாரஹா. உங்க பரிவாரங்கள்லாம் என்ன ஆச்சு? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பரிவாரங்கள் எல்லாம் தானே அகன்று விடுவார்கள். உங்களை எப்படா இவர்கிட்ட மாட்டின்டான்னா இவர் காசு கேட்பாரு, இவர்கிட்ட போனா ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு அப்படின்னு பயந்துட்டு யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க. அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாருங்க, வயசாகி போச்சுன்னா இந்த ஆசைகள் எல்லாம் போயிடும்பா இல்லையா? ஒரு ஏரியில தண்ணி போச்சுன்னா அது கிரவுண்டு தானேப்பா. அத மாதிரிதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாம் போயிடுச்சுன்னாக்க யாரும் ஜனங்க கூட வரமாட்டாங்கப்பா. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருக்கும் போதே இதெல்லாம் புரிந்து கொண்டாதான் இந்த சிச்சுவேஷனை உங்களால டேக்கிள் பண்ண முடியும் இல்லையா? இந்த தத்துவங்களை நன்றாக அறிந்து ஞாத்தே தத்துவே கசம்சாரஹா. இந்த தத்துவம் உங்களுக்கு புரிந்து விட்டதே ஆனால் அதற்கு பிறகு எங்க சம்சாரம்? சம்சாரத்துல மாட்டின்னு முடிக்கணும் சார் அப்படின்றீங்களே. சம்சாரம்ன்றது சுகதுக்கங்கள்ல மாட்டின்னு முடிக்கிறோம், குடும்பத்துல மாட்டின்ற சம்சாரத்துல. இந்த சம்சாரம் என்பது இந்த தத்துவம் உங்களுக்கு புரிந்து விட்டதே ஆனால் என்ன? நோ மோர் பேங்க்ஸ் ஆஃப் சம்சாரா. சம்சாரத்தினால வரக்கூடிய துக்கங்கள்லாம் ஒண்ணு அற்று போய்விடும். சுரூப சாட்சா்காரம் ஏற்படும் பொழுது சம்சாரம் நம்மை அறியாமல் விட்டு போய்விடும். தத்துவ ஞானம் தான் முடிவான நாலேஜ் அப்படின்னு நீங்க அறிந்த பிறகு உங்களுடைய வாசனைகள் எல்லாம் போய்விடும். அப்படி எல்லாம் கரைந்து போகிற வரைக்கும் என்ன பண்ண? சுத்தி, ஸ்மிருதி, புராணம், கோவில் தரிசனம், பூஜை, இதெல்லாம் இதற்கு வேண்டிய சாஸ்திரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பித்து விடும். விவேகமும் வைராக்கியமும் வந்து விட்டதே ஆனால் அதற்கு பிறகு இந்த சம்சாரம் உங்களை இனிமேல் பயமுறுத்தாது. நீங்கள் இந்த சம்சாரத்தை எப்படி டேக்கிள் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிந்துவிடும். அதற்காக என்ன பண்ணோம்? கீதை முதலிய கிரந்தங்கள், உபனிஷத் முதலிய கிரந்தங்களை எல்லாம் படிக்க 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 தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்றது, உண்மை என்ன, ஒரு மனிதனுடைய ஆசுரி சுபாவம்னா என்ன, தெய்வீ சுபாவம்னா என்ன,
இதெல்லாம் தெரிஞ்சதே ஆனால் நீங்கள் இந்த சம்சாரத்தை ஜெயிக்கலாம், ஞானத்துக்கு வரலாம், ஸ்வரூப ஞானத்தை பெறலாம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார் ஆச்சாரியார். வயசிகதே காம விகாரா சுஷ்கே நீரே கக்காசாரஹ க்ஷீணே வித்தே கஸ்ஸ கஃப் பரிபாரஹ ஞாதே தத்வே. அந்த தத்துவ ஞானம் வந்து விட்டதே ஆனால், ஞாதே தத்வே, உங்களுக்கு அந்த தத்துவ ஞானமானது ஏற்பட்டு விட்டதே ஆனால், உண்மை பொருளானது அறியப்பட்டு விட்டதே ஆனால், கசம்சாரஹா, சம்சாரம் எங்க இருக்கு? சம்சாரம் அற்று போய் இல்லவே இல்லையே. உங்களுக்கு இவ்வளவு நாள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த சம்சாரம் இப்பொழுது இல்லாமல் போகிவிட்டது அப்படின்னார். அடுத்தது, அதனால சரி சார், நான் என்ன பண்ணணும், அது எனக்கு ஆசையா இருக்கு இல்லையா? ஞாத்தே தத்துவே சம்சாரத்துல மாட்டிட்டு முடிக்கிறேன் சார், இந்த சம்சாரம் எப்ப சார் என்னை விட்டு போகும் அப்படின்னா, இது உனக்கு அதுல ஒரு உபாயம் சொல்றேன். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. அப்பா, பிரம்மஜானம்னு ஒண்ணு இருக்குப்பா, வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, உபனிஷத் படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, வேதத்தினுடைய பிரதானமாக வேத சிரஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்தோமே ஆனால் உனக்கு ஞானமானது ஏற்படும். ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் வழி முக்திக்கு. ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சாஸ்திரங்கள் ஒரு போடு. கர்மாவனாலேயோ பக்தினாலேயோ உபாசனையினாலேயோ மட்டும் அது நடக்காதுப்பா. இதெல்லாம் உனக்கு அந்த கர்ம சுத்தியை கொடுக்கும். அதற்கு பிறகு வேதாந்த ஞானம், நானே பிரம்மம் என்ற ஞானம் வரணும். அது வந்தால்தான் முக்தி. அப்பதான் பிரம்ம பதத்தை நீ அடைய முடியும். பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. இந்த விஷயத்தை அறிந்து விட்டுத்தான் நீ அந்த பிரம்ம நிலையை அடைய வேண்டும். பரபிரம்ம ஞானமே மோட்சம். ஞப்தி ஸ்வரூபமே பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துல சொல்லக்கூடிய அந்த பிரம்ம பதத்தை நீ அடையணும் இல்லையா? அறிந்து அடையணும். அறிந்து அதை அடையணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லித்தரார் நமக்கு உபதேசம். மா குரு தன ஜன யௌவன கர்வம். செல்வம் இருக்குன்றதுனால ஆடினான் இல்லையா? கையில பணம் இருக்கான், அதனால இவருக்கு பயமே இல்லையா? சார், ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் தப்பா கத்துக் கொடுத்துருவாங்க சார். பணம் தான் சார் முக்கியம், பணம் வச்சிருந்தாதான் சார் மதிப்பான். அதனால பையனா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், யாரும் உங்களுக்கு கடைசி காலத்துல வரமாட்டாங்க சார். நீங்களும் உங்களுக்காக பணத்தை வச்சிங்க, அப்பதான் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு அது போகும் அப்படின்னு தப்பா ஐடியா கொடுத்துட்டு லௌகிக ஜனங்கள் இதை நம்பி இவர் என்ன பண்ணுவாரு, அதை எடுத்துன்னு போய் பணத்தை சேர்த்து போடுவார். கடவுளை காப்பாற்றுவார், அதை பத்தி கவலைப்படாத, அடுத்த வேலை சோரை பத்தி நீ என்ன நினைக்கிறது, அந்த மாதிரி விபூதி இட்டுக்கிறிய, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கடவுள் காப்பாற்ற மாட்டார் அவனை கடைசி காலத்துல. அந்த நம்பிக்கை இல்லை பாருங்க. இவன் சொன்ன உடனே இவன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டான் இல்லையா? அப்போ எதுக்காக போட்டான்? பிக்சட் டெபாசிட்ல பிற்காலத்துல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சுன்னா அது யூஸ் ஆக சேர்ந்து போனான் இல்லையா? எண்ணம் போல நடக்கும் காரியம், நிச்சயமா அது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். நீ ஏன் அப்ப நினைக்கல, எனக்கு எதுக்கு துட்டு, கடவுள் என்னை காப்பாற்றுவார், அந்த கடவுளை நம்பி தானே நான் பிறந்தேன், அந்த கடவுள் தானே எனக்கு தண்ணி ஊத்துறாரு, அவர் எனக்கு ஏன் காப்பாற்ற மாட்டாருன்ற நம்பிக்கை இல்லை பாருங்க. யாரோ கொடுத்த ஐடியாவை வச்சுட்டு இவர்கள்லாம் யோசிக்காம மோகத்துல, ஆமா புள்ள காப்பாற்ற மாட்டான், புள்ள காப்பாற்ற மாட்டான், பொண்ணு காப்பாத்தாது, நீயே கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அதனால இவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் மறைச்சிக்கிறார். நான் பணம் வச்சிருக்கேன், நான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை அப்படின்னு ஒரு கர்வம் வந்து பாருங்க. அதுதான் காரணம். அவர் நிச்சயமா ஏன் அவர் என்ன அதே எண்ணத்துல தானே இருக்கார். அதனால அந்த துட்டு டாக்டருக்கு தான் போகும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். இவருக்கு என்ன பிரயோஜனம், இவர் பிள்ளைக்கு என்ன பிரயோஜனம், இவர் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? இதுதானே உலகம். அதனால மா குரு, do not have this attitude அப்படின்னு வார்ன் பண்றார். மா குரு, don't do this, don't do this, don't have this view. தனத்துல கர்வத்தை விட்டுவிடு, தனத்தினால வரக்கூடிய கர்வம். அப்புறம் சார் எனக்கு ஆள் பலம் இருக்கு சார், எங்க கிராமத்திலாம்
நான் கூப்பிட்டா ஓடி வருவாங்க சார், எத்தனையோ பசங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு திமிரு. அதனால அவங்க சொல்றதுதான் நான் கேட்பேன் சார். நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் உங்களெல்லாம் நம்பி இல்லை. நீங்க யாரும் எங்காத்து கல்யாணத்துக்கு வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். ஐ நோ ஹவு டு கண்டக்ட் தட். எனக்கு எவ்வளவு பேர் ஆள் இருக்கான், நீ இல்லைன்னா போ அப்படின்னு இருக்குவேன். அழிஞ்சு போயிடுவான் அவன், இல்லையா? இது ஜனத்தினால வரக்கூடிய கருவம். அரசியல்வாதி எல்லாம் அழியறதுக்கு காரணம் என்ன? கூட ஒரு 25 பேர் ஜால்ரா போடுறதுக்கு இருந்தவொடனே நாம அப்படியே பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடலாம். எல்லாம் கடைசி வரைக்கும் எல்லாம் நீங்க துடு கொடுக்குற வரைக்கும் தான் இருப்பான், கடைசி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டான், இல்லையா? அது தெரியாம ஜனங்கள் இருந்தான்னா ஒரு கௌரியம். எனக்கு எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்னா அட்டி நொறுக்கிறதுக்கு 100 பேர் வருவான் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த கர்வம் இருக்க, தயவு செய்து இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் அனுபவசாலியா இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சொல்றதை கேளுங்க. மா குரு தன ஜன அப்புறம் எவ்வனம், இல்லையா? இப்ப பாருங்க, உடம்புல தெம்பு இருக்கு, நீ இல்லைன்னா போங்க, யார் வேணாலும் விட்டு போங்க சார், நான் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், நான் தனியா என்னால இருக்க முடியாதானே, நான் போன் பண்ணேன்னா எத்தனையோ ஹோட்டல் இருக்கு எனக்காக, அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். இது என்னத்துக்கு? இவ இல்லைன்னா என்ன, எனக்கு என்ன கவலை? எல்லாரும் விட்டு போயிட்டான்னா என்னால வாழ முடியாதா? இதெல்லாம் ரைட்டு. எப்போ உடம்புல எவ்வனம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா தெரியும் கதை. என்ன 4 நாள் சாப்பிட்டானா ஆகாது ஹோட்டல்ல. இந்த ஜம்பங்கள்லாம் அங்க பலிக்காது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில. மா குரு தன ஜன எவ்வன. ஆச்சாரியார் சொல்றார், இந்த செல்வம், சுற்றத்தார், எவ்வனம், இந்த கர்வங்கள்லாம் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள். மா குரு, டு நாட் ஹேவ் சச் ஐடியா. இந்த கர்வத்தை படவே படாதீங்க. ஏன் தெரியுமா? ஹரதி நிமேஷாத் கால சர்வம் சமே. காலம் சரியா இருந்ததுன்னா உங்க துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா திடீர்னு பேங்க் திவால் ஆச்சுன்னு வச்சீங்க, நடு ரோடுக்கு வந்து நிப்பீங்க, இல்லையா? எவ்வனம்ன்றீங்க, ஒரு வியாதி வந்ததுன்னு வச்சீங்க, போய் படுத்தீங்கன்னு வச்சீங்க, எவ்வனம் காலி, இல்லையா? ஜனான்றீங்களே, எல்லா ஜனங்களும் ஒரு நாள் உங்ககிட்ட பைவேஜ் இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்ப நிர்ஜனமா தவிப்ப, இல்ல? அப்ப யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டான். இருக்கிற ஆள்லாம் விட்டு தன்னுடைய ஆள் இருக்காங்கன்ற ஆண்ண. இதெல்லாம் காலம்ன்றது சரியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய தனம், ஜனம், எவ்வனம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். காலம் சரியில்லை வச்சுங்க, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் ஆயிடும். ஹரதி நிமேஷாத் கால சர்வம். நிமேஷாத், ஒரு இமை கொட்டுற நேரம் தான் சார். நிமிஷம்னா என்ன தெரியுமா இல்லையா? சம்ஸ்கிருதத்துல, இங்கிலீஷ்ல சொன்ன மினிட் இல்ல, 60 செகண்ட் இல்ல. அப்படி உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உண்மேஷம்னா கண்ணை திறக்கிறது, நிமேஷம்னாக்க கண்ணை கொட்டுறது. ஒரு தடவை நீங்க அந்த கண் கொட்டுற நேரத்துல காலஹா சர்வம் ஹரதி, எல்லாவற்றையும் இந்த காலமானது அழிச்சிட்டு போயிடும் சார். ஒன்னும் பண்ண முடியாது, இல்லையா? அது ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கல இருக்கு. பாத்தீங்கல்ல, இப்பதான் பாக்குறோமே எல்லாம் என்ன ஆச்சு? யாராவது ஒருத்தர் போட்ல வந்து துட்டு கொடுத்தாதான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? 4 நாள் 5 நாள் மாட்டின்னு எடுத்தனா கரண்ட் இல்லைன்னாக்க எல்லாம் போயிடும். ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். அதனால அந்த தனத்தினாலேயும் ஜனத்தினாலேயும் எவ்வனத்தினாலேயும் வரக்கூடிய கர்வம் கூடாது. எல்லாம் காலம் சரியில்லைன்னா எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும், இல்லையா? அதனால இதெல்லாம் மாயாமயம் இதம் அகிலம். இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த அகிலம் சமஸ்த பொருள்கள் லோகத்தையும் என்ன, இதெல்லாம் மாயாமயமானது இந்த உலகமானது. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்க மாதிரி தோணும் உங்களுக்கு, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. மாயான்னா என்ன தெரியுமா இல்லையா? மா யா அப்படின்னா என்ன அர்த்தம்? மா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். யா அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? யா மானாக்கா இல்லைன்னு அர்த்தம். யான்னாக்கா எவள், ஃபெமினைன். யா எவள், எவள் இல்லையோ அதுதான் மாயா அப்படின்னு அர்த்தம். யா மா தா மாயா, இதுதான் மாயை. இந்த மாயாதேவி இருக்கால, உங்களுடைய கண்ணை கட்டி விடுவா, இல்லையா? அது இந்த ஜோசியத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தினுடைய பலன் இருக்க மாயம் என்ன தெரியுமா? நல்ல ஜோசியரா இருப்பார், ஆனா அன்னைக்குங்கரிச்சு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அவருக்கு கரெக்டா தெரியும், இவருக்கு இந்த சமயத்துல இன்ன வியாதி வரும், இவருக்கு இந்த சமயத்துல டெத் வரும்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். ஆனா அவருடைய கண்ணையே மறைச்சு போடும் அவர் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? இதெல்லாம் மாயை. இந்த உலகமானது மாயையில இருக்குது.
இப்படி இதம் மாயாமயம் அகிலம், இந்த உலகமானது மாயாமயமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். இந்த ஜெகத்து மாயாமயமான ஜெகத்து இல்லாதது இருக்கா மாதிரி சொப்ன கஜாதிபத்து அப்படின்னு பஞ்சதசிக்காரர். மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம், எல்லாம் மாயை. மாயா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஒருத்தன் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன். இந்த மாயிகமான உலகத்தை நம்பி ஏமாந்து போறாங்க. இதை தள்ளுங்க, ஹித்வா, இதை விட்டு விடுங்கள் தயவு செய்து. இதை விட்டு விட்டாதான் உங்களுக்கு ஞானத்துல புத்தி போறோம். அந்த ஞானம் வந்ததே பிரம்மபதம் தம் பிரவிஷ விதித்வா, இதை நன்றாக இந்த உண்மையை அறிந்து, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்ற உண்மையை அறிந்து கொண்டு, துவம் நீ பிரம்மபதம் பிரவிஷ, பிரம்மபதத்தை அடைவாயாக. பரபிரம்ம ஞானமே மோட்சம் என்பதை உணர்வாயாக. அந்த ஞானத்தினாலதான் உனக்கு முக்தி என்பதையும் உணர்வாயாக. இந்த கர்வங்கள்லாம் விட்டுரு. இந்த தனம் ஜனம் எவ்வனம் இது எதுவும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் மாயிகம். இந்த மாயையை விட்டு தொலைங்க. இந்த மாயையை விட்டு தொலைஞ்சாதான் உங்களுக்கு அந்த பிரம்ம ஞானமானது ஏற்படும் அப்படின்னு. மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா, ஹித்வான உருது பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அடுத்தது ஒண்ணு சொல்ற. இப்போ 12வது ஸ்லோகம். தினயாமின்யௌ சாயம் பிராதஹ சிசிரவசந்தோ புனராயாதஹ கால கிரீடதி கச்சத்யாயுஹு ததபி ந முஞ்சதி ஆஷாவாயுஹு. தினம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பகல். தினம்னா பகல். யாமினி அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். தினயாமின்யௌ அப்படின்னா பகலும் இரவும். சாயம் பிராதஹா, சாயங்காலம், பிராத்த காலம். காத்தால 6 மணிக்கு சூரியன் வந்ததுல இருந்து 8 மணி வரைக்கும் பிராத்த காலம். சாயங்காலம் 5 மணில இருந்து 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் உதய வரைக்கும் இருக்கக்கூடியது சாயங்காலம் இல்லையா? பிராத்த காலஹா சாயங்காலஹா, நடுவில் இருக்கக்கூடியது மாத்தியான்மிக காலம் இல்லையா? சாயங்காலம், சாயங்காலம், பிராத்த காலம் மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கு. தினம் நைட்டு டே, நைட்டு டே, காலை இரவு, காலை இரவு மாறிக்கொண்டே வரி. சாயங்காலம், பிராத காலம், விடியற் காலம் மாறி டெய்லி மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால என்னாச்சு? சிசிர வசந்தௌ, சிசிர ருத்து இல்லையா? வசந்த ருத்து, சிசிர ருத்து அப்படின்னாக்க இது என்ன ருத்து? மாசியும் பங்குனியும் இருக்கக்கூடியது சிசிர ருத்து இல்லையா? மாசி பங்குனி வரும், பின்னாடியே ஃபாலோட் பை சித்திரை வைகாசி வசந்த ருத்து. சித்திரைய வைகாசி சேர்ந்தா வசந்த ருத்து, ஆனியும் ஆடியும் சேர்ந்தா கிரீஷ்ம ருத்து, ஆவணியும் புரட்டாசியும் சேர்ந்தா வருஷ ருத்து, ஐப்பசியும் கார்த்திகை சேர்ந்தா சரத் ருத்து, அப்புறம் மார்கழியும் தையும் சேர்ந்தா ஹேமந்த ருத்து, அதுக்கப்புறம் மாசி பங்குனியானது சிசிர ருத்து. இப்படி ஒரு ருத்து போகும், இன்னொரு ருத்து வரும், மாறிக்கொண்டே இருக்கு. எத்தனையோ பார்த்தாச்சு நம்ம லைஃப்லயா, நம்ம இல்லையா? மாறிக்கொண்டே இருக்கு. சிசிரம் போகும், வசந்தம் வரும், வசந்தம் போகும், சிசிரம் வரும், பகல் போகும், இரவு வரும், இரவு போகும், பகல் வரும், சாயங்காலம் போகும், விடியற்காலை வரும், விடியற்காலை போகும், சாயங்காலம் வரும். இப்படிதான் சார் உணர்வு. புனராயாதா, திருப்பி திருப்பி மறுபடியும் இதெல்லாம் திரும்பி வந்துகிட்டே இருக்கிறது. இப்படிதான் நம்மள பாருங்க, ஒரு தடவையும் இதெல்லாம் வரும்போதும் சார் இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு தை 1ன்னா, டேய் தை 1 வந்ததுன்னா நீ என்ன நினைக்கணும்? உன்னுடைய வயசுல 1 குறைஞ்சு போச்சு, இந்த தை மாசம் வந்துட்டு இந்த வருஷம் இருப்பியான்னு தெரியாது. இதுதான் வான் பண்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொண்டாட்டத்துக்கு அதை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சார் சம்பளம் வந்துருச்சு சார், லெட் மீ என்ஜாய் சார் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தடவை கேலண்டரை கிழிக்கும் பொழுதும், டெய்லி கேலண்டர் கிழிக்கும் போதும் நம்ம நினைச்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா இல்லையா? நம்ம என்ன இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, இன்னைக்கு பணம் இருக்கான்னு ராசி பலன் பார்க்கலாம். அதுக்காக இல்லை, ஒரு தடவை கிழிக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கழிந்தது, பிரம்மா போட்ட ஒரு கணக்கு தீர்ந்தது, பி ரெடி அப்படின்னு சொல்றது. கேலண்டர் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? ஒரு நாள் போச்சு, பி கேர்ஃபுல், இன்னைக்கோ நாளைக்கோ நீ அப்படின்றத ஞாபகப்படுத்துறது இல்லையா?
இது தெரியாம அப்படியே தீர்மானிச்சா இருக்காந்து வாழ்க்கையை கோட்டை விட்டுறக்கூடாது. எப்ப வேணாலும் போனா ரெடியா இருக்கணும் நம்ம, இல்லையா? இப்படி இந்த காலமானது விளையாடுறது உங்க கையில. கால கிரீடதி கச்சதி ஆயுஹு. நீங்க அப்படி என்கிட்ட பேசிட்டே இருக்கும் பொழுது, இல்லையா, உங்களுடைய வயசானது குறைஞ்சிட்டே இருக்கு சார். நேற்று நீங்க என்கிட்ட பார்த்தேன், இன்னைக்கு நீங்க எங்காத்துக்கு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஆயுசுல ஒண்ணு கம்மியாகுதுன்ற அர்த்தம் சார். இதுதான் உண்மை, இல்லையா? யாரும் யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் சன்னியாசிகள் சொல்லி கொடுத்தாதான், அவளுக்கு தான் பற்றற்றவர்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. இங்க இருக்கிற கிரகஸ்தர்கள்லாம் என்ன சொல்லிக்காம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, ஜம்முன்னு போயிட்டு வருவேன், நீங்க போயிட்டு வாங்க, ஜம்முன்னு புக் பண்ணுங்க, காசி தானே, என்ஜாய் பண்ணுங்க, குல்லு மணாலி எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உண்மையை யார் சொல்லுவான்? சன்னியாசிகளும் தர்மசாஸ்திரமும் தான் உண்மையை சொல்லும். சாஸ்திரம் மட்டும்தான் உண்மையை சொல்லும். அது என்ன சொல்றது? அப்பா நேத்தி போய் இன்னைக்கு வந்துருத்துனாக்க என்ன அர்த்தம்னா, உன்னுடைய லைஃப்ல ஒரு நாள் கணக்கு போயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்க, இன்னும் குறைஞ்சுட்டே வருது. யூ ஆர் நியர் புருத்தி பகவான், பக்கத்தை வந்துட்டே இருக்கீங்க, எப்ப வேணாலும் அவர் வருவார், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இல்லையா? அது சொல்ற கால கிரீட, காலம்ன்றது கிரீடத்தி அப்படின்னா விளையாடுகிறது. இந்த காலமானது நம்மளை பார்த்து விளையாடுறது சார். கச்சதி ஆயுஹு, ஆயுஹு கச்சதி, உனது ஆயுளானது கழிந்து கொண்டே போகிறது. ஞாபகம் வச்சுங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? வயசாகி போயிடுச்சு, இன்னும் கூட என்ன ஆச்சு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை, பேண்ட் போடணும்னு ஆசை, இல்ல ஏன் தாத்தா எல்லாம் இருந்தாலே நல்லா பஞ்சாயத்து கட்டேன் சிகவையன் இருக்கலாமே, இல்ல இவனுக்கு யங்கா இருக்கணும்னு ஆசை, லைட்ல போனா என்ன நினைப்பாங்கன்னு ஆசை, ஷூ போடணும்னு ஆசை, பேண்ட் போடணும்னு ஆசை, கோட்டு கட்டிக்கணும்னு ஆசை, போனா யங்கா பனியன் போட்டுக்கணும்னு ஆசை. எல்லாரும் பார்ப்பாங்களா இவரை? என்னடா இது, அவனுக்கு வயசாகி போச்சு, எல்லாம் போச்சு, இன்னும் யாரு பார்க்க போறா உன்ன? இல்ல, அந்த எண்ணமானது வரவே இல்லை. நிறைய பேர் அப்படித்தான், 99% வரலையே. ததப்பின முன் சேத்தி, இவ்வளவு விஷயம் இருந்தா கூட, இல்லையா, டெய்லி போயிட்டே இருக்கு. டெய்லி கேலண்டர்ல கிழிக்கும் போது, டெய் சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு யம தர்மராஜா உங்காத்துக்கு வரப்போறான்டான்னு சொல்லியாச்சு. சொன்னா கூட இவன் அதை பத்தி நினைக்காம ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. ஆசையோட சார் நீங்க பார்ட்டிக்கு போனோம் சார் அப்படின்னு நினைக்கிறான். ததப்பி, இல்லையா, இப்படியெல்லாம் இருந்த போதிலும் என்ன முன்சேத்தி விடுறதே இல்லை. எதை? ஆஷா பாசம். என்னத்த பண்றது? ஆசை பாசம். பொண்களோட போனோம், பையனோட இருக்கணும், பொண்டாட்டியோட வெளில போனோமா? என்னையா இது வாழ்க்கை? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இவன் யோசிக்காம பாசத்தை காமிச்சுன்னு அழிஞ்சு போறான். இப்ப என்ன ஆச்சு? இவன் காமிக்கிறதுனால இவன் தான் சஃபர் பண்ண போறான், இல்லையா? ஏன்? இம்மெச்சூரிட்டி, எமோஷனல் அட்டாச்மெண்ட் வில் கில் எனிபடி, இல்லையா? எமோஷனல் அட்டாச்மெண்ட் யார் வச்சிருந்தாலும் அவனுக்கு துக்கமானது நிச்சயம். இன்டெலெக்சுவலா பார்க்கணும், இல்லையா? இன்டெலெக்சுவலா போனாதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் உங்களை சும்மா பேருக்காக சொல்றாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, இல்ல சும்மா சொல்றாருன்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதோ நல்ல பேருக்காக, அதுக்காக நம்ம யூ கேனாட் டேக் தம் ஃபார் கிராண்டட். பொம்பளைங்க காரியம் ஆகணும்னா, ஆஹா என்ன பிரமாதம், எங்க ஆத்துக்காரனா எங்க ஆத்துக்காரர் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அவளுக்கு காரியம் ஆகணும்னு சொல்லுவாங்க சுவாமி, இல்லையா? அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல பாசம் கேசம், இந்த ஆஷா பாசம் இதுல மாட்டிக்கிறவன் வெளியிலேயே வர முடியாது. ஆச்சாரியால் இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை கண்டாலே பிடிக்காது. எல்லா கிரந்தத்திலையும் திட்டுவார். என்ன அங்கேயே சொல்றாரு பாருங்க, ந முன்சதி ஆஷா பாஷா. இந்த ஆசையும் பாசமும் இருக்க, ஆசைன்ற ஒரு பாசத்துல ஆஷான்ற வாயு, இல்லையா? ஆஷா வாயு, ஆஷான்ற இந்த காத்து இவனை விடுவதில்லை. ந முன்சதி, இதுல போய் மாட்டிண்டு அவஸ்தப்பட்டு இருக்கான் சம்சாரத்தில். ததபின முன்சதி ஆஷா வாயு, ஆஷா வாயுல போய் முத்தின்னு இருக்கான். கால கிரீடத்தி கச்சதி ஆயுகு. இதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் கூட வயசாகி போய் கூட இன்னும் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறானே, இது கூட என்ன சொல்றது? அதனால இப்போவாது சொல்றேன் கேள்டா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரண்யகரணே. இப்போ 12 ஸ்லோகங்களை முடிச்சு விட்டோம். இந்த மோகமுத்கரம் என்று சொல்லக்கூடிய பஜகோவிந்தம் என்ற பெயரை உடைய இந்த கிரந்தம், ஆச்சாரியாலால் அருளப்பட்ட இந்த கிரந்தத்தினுடைய முதல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு துவாதச மஞ்சரிகா அப்படின்னு பேரு.
மஞ்சரி அப்படின்னாக்கா பூங்கொத்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மஞ்சரினா பூங்கொத்து. இது எப்படிப்பட்ட பூங்கொத்து? 12 இல்லையா சரியான உபதேசம், நமக்கு வாழ்க்கையை நாம புரிந்து கொள்ளக்கூடியதாக கொடுக்கக்கூடிய பூங்கொத்து கொடுத்தாரு நமக்கு. 12 பூங்கொத்து. இந்த பூங்கொத்தினுடைய வாசனை உங்க மனசுல ஏறி உங்களுக்கு இந்த அறிவு வந்து விட்டதே ஆனால் யூ கேன் வின் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி துவாதச மஞ்சரிகா ஏஷா கதிதா வையாகரண சிஷ்யா உபதேசோ அபூத் வித்யா நிபுணைஹி ஸ்ரீ சங்கர பகவத் சரணைஹி. இந்த வையாகரண சிஷ்யர்களை பார்த்து, அப்பா கல்வியில ஒண்ணும் இல்லப்பா, பணத்துல ஒண்ணும் இல்லப்பா, ஜனங்கள்ல ஒண்ணும் இல்லப்பா, யவ்வனத்துல ஒண்ணும் இல்லப்பா, பெண்களுடைய உடம்புல ஒண்ணும் இல்லப்பா இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் 12 ஸ்லோகங்கள் எழுதி கொடுத்தார் ஆச்சாரியார். இதை பார்த்த உடனே அவரோட எல்லா சிஷ்யர்களும் கூட போறாங்க. இந்த உபதேசம் ஆன உடனே இன்ஸ்பயர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. உடனே அந்த கூட வரக்கூடிய அந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர், நித்யானந்தர்னு ஒரு சிஷ்யர், திருடபக்தர் அப்படின்னு ஒரு சிஷ்யர், இப்படி நிறைய சிஷ்யர்கள், இவர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் அவ பாடக்கூடியது. அதுக்கு பேர் சட்பட மஞ்சரிகா அப்படின்னு பேரு. ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து 12 ஸ்லோகம் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம பார்க்க போறது சட்பட மஞ்சரிகா அப்படின்னு அடுத்த செட்டை அப்படியே இது அதெல்லாம் ஒன்னா பார்ட் ஆஃப் பஜகோவிந்தா தான். இது முதல் 12 ஆச்சாரியால் சொன்னார், பின்னாடி இருந்தாலும் ஆச்சாரியால்னால இன்ஸ்பயர் ஆகி பாக்கி பேரெல்லாம் சொன்னதா ஸ்லோகம். ஒவ்வொன்றும் அருமையான ஸ்லோகம். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.